தமிழக வெற்றி கழகம் வந்து போராட போடுறாங்கல்ல மீனவர்களுக்கோசம். மீனவர்கள் வெற்றி கழகம்னா யாரு அது? தளபதி விஜய். எங்களுக்கு உயிர் சேதாரமா ஆகுறது அந்த அலை தான்ப்பா எங்களுக்கு. உயிர் சேதாரமானது அலையால தான். அலையால தான் எங்களுக்கு. சிஎம் வந்து எந்த ஆட்சி யார் ஆட்சி புரியுறாங்க அவங்க தான் மீனக்காரனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இலங்கைக்கு போயிட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் யார் யார் ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு இந்த ஆட்சியில் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க உங்களுடைய கோரிக்கை என்னன்னா? சிஎம் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் இதுவாக இருக்கும். சிஎம் வந்து எந்த ஆட்சி யார் ஆட்சி புரியுறாங்க அவங்க தான் மீனக்காரனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். இத்தனை வருஷமா நீங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க, அப்போ என்னென்னலாம் உங்களுக்கு வந்து பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு சில கருத்துக்கள் என்னென்ன பாதிப்பு வந்திருக்கு இந்த மீன் பிடிக்கும் போது? உங்களுக்கு போராட்டம்லாம் வந்திருக்கும்ல, சில பாதிப்புலாம் வந்திருக்கும்ல, அதுல இருந்து ஹெல்ப் பண்ணோம்னா யார்கிட்ட கோரிக்கை வைப்பீங்க நீங்க? நாங்கள் ஹெல்ப் பண்ணாக்கா சிஎம் கிட்ட தான் போவோம், இல்லை எம்எல்ஏ கிட்ட போயிட்டு சிஎம் கிட்ட போவோம். தமிழக வெற்றி கழகம் போராட போறாங்க கடலூர்ல, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னா? நல்லது தானப்பா. மீனவர்களுக்கு பார்ப்பற்றது எந்த கட்சியா இருந்தாலும் ஆதரிக்கிறீங்க? ஆமா, எந்த கட்சியா இருந்தாலும் எங்களுக்கோசம் இது பண்ணி பேசுறாங்கன்னா நாங்கள் ஆதரிச்சு தான் ஆகணும். ஓகே, இப்ப தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த போராட்டம் பண்றதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எப்படி? தமிழக வெற்றி கழகம் வந்து போராட போடுறாங்கல்ல மீனவர்களுக்கோசம். மீனவர்கள் வெற்றி கழகம்னா யாரு அது? தளபதி விஜய். விஜயா? அவர் தான் வந்து இப்போ மீனவர்களுக்கோசம் போராட போறாரு. இப்போ என்ன நன்மைகள்? அது நல்லது தானே இது. எங்களுக்கோசம் போராடுறா நல்லது தானே இது. எங்களுக்கோசம் போறான்னா நல்லது தான் இது. அதான் என்ன நன்மைகள் என்ன எதிர்பார்க்குறீங்க அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும்னா? எங்களுக்கு கோரிக்கை வைக்கணும்னா அலையில இருந்து எங்களுக்கு வந்து சேஃப்டிக்கா போறதான் பார்ப்போம். சேஃப்டிக்கு வந்து அலையில வந்து அலை அச்சுன்னு இருக்குப்பா. அது அலை அச்சுன்னு இருக்குனாக்கா எங்களுக்கு ஒரு 6 போர் கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். கல்லு கொட்டி எங்களுக்கு உயிர் சேதாரமா ஆகுறது அந்த அலை தான்ப்பா எங்களுக்கு. உயிர் சேதாரமானது அலையால தான். அலையால தான் எங்களுக்கு. இலங்கையில இருந்து ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க. அது வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னு தெரியலப்பா. அது அதெல்லாம் நம்மளுக்கு உங்களுடைய கருத்து ஒண்ணு இருக்கு, சொல்ல முடியாது. அது வந்து அது சொன்னாக்கா நம்ம பெரிய வயசான ஆளுங்க தான் கேட்கணும். இப்போ பாருங்க, நீங்க கடலுக்குள்ள போலாம். அங்க வந்து ஒரு மினிமம் ஒரு 60 எப்படி சொல்றேன் உங்களுக்கு, அது சொன்னா உங்களுக்கு புரியுமா என்னன்னு தெரியல.